தமிழ்நாட்டுல 2026 சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 234 தொகுதிகள்லயும் ஏப்ரல் 23 ஒரே கட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல்ல 85.15% வாக்குகள் பதிவாயிருக்கு. வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஆளும் கட்சிக்கு இது சாதகமா இருக்குமா, இல்ல எதிர்கட்சிக்கு சாதகமா இருக்குமா, இல்ல இளம் வாக்காளர்களின் எழுச்சியால புதிய கட்சிக்கு சாதகமா அப்படின்ற ஒரு அலசல் தான் இது. பொதுவா அதிகரிக்கும் வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு கணிக்கப்படுது. ஆளும் அரசுக்கு எதிராக அதிருப்தி வாக்குகளை எதிர்கட்சிகள் பெறுவதே இதற்கு காரணம் சொல்லலாம். ஆனா இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருந்தாலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையில மிகப்பெரிய மாற்றம் எதுவும் நடக்கல. எஸ்ஐஆர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. சோ அந்த வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்த பணிகளால இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு எஸ்ஐஆரின் பெயரால் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல 66.44 லட்சம் பேர் இடம்பெயர்ந்தவர்கள், 26.9 பேர் உயிரிழந்தவர்கள், 3.98 லட்சம் பேர் வந்துட்டு இந்த டூப்ளிகேட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பதிவை கொண்டவர்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 வயது நிரம்பிய அந்த இளைய தலைமுறை, அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் சுமார் 15 லட்சம் பேர் மற்றும் நீக்கப்பட்டவர்கள் உட்பட இந்த 27 லட்சம் பேர் இறுதி வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்படுறாங்க. சோ சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்னாடி 6.41 கோடியாக இருந்த தமிழக வாக்காளர்களோட எண்ணிக்கை இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு அப்புறம் 5.73 கோடியா குறைஞ்சிருக்கு. வழக்கமா ஒவ்வொரு தேர்தலின் போதும் 20-30 லட்சம் வாக்காளர்கள் அதிகரிப்பார்கள். இது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இந்த ஆண்டு சேர்க்கப்பட்ட புதிய இளைய வாக்காளர்களோட எண்ணிக்கை சுமார் 14 லட்சம். இவங்க எல்லாருமே வாக்களிக்க ஆர்வம் காட்டினதுனால இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்க காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எஸ்ஐஆர் பணிகள்ல ஏறக்குறைய 10% அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதால இயல்பாவே அந்த வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கு. அவ்வளவுதான் மேட்டர். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல 4.63 கோடி வாக்குகள் பதிவான நிலையில 2026 சட்டசபை தேர்தல்ல 4.88 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு. சோ அதாவது கடந்த தேர்தலை விட சுமார் 25 லட்சம் வாக்குகள் அதிகம் பதிவாயிருக்கு. இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரிக்கும் எண்ணிக்கை தானே தவிர இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ இல்ல பெருமைப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. தமிழக சட்டசபை தேர்தல் வரலாற்றுல இதுவரையிலான தேர்தல்கள் வாக்குப்பதிவு என்னன்றத ஒரு அலசல் பார்த்துடலாம். 1951 சட்டசபை தேர்தல்ல 54.75%, அப்போ ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி. 1957 சட்டசபை தேர்தல்ல 46.56%, அப்போ காமராஜ் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சது. 1962 சட்டசபை தேர்தல்ல 70.66% காமராஜர் ஆட்சி அமைஞ்சது. 1967 சட்டசபை தேர்தல்ல 76.57% ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல் முறையாக திமுக வென்றது. 1971 சட்டசபை தேர்தல்ல 72.10% திமுக ஆட்சி தொடர்ந்தது. 1977 சட்டசபை தேர்தல்ல 61.58% ஆட்சி மாற்றம் நடைபெற்று முதன்முறையாக அதிமுக வெற்றி பெற்றது. 1980 சட்டசபை தேர்தல்ல 65.42% அதிமுக ஆட்சி தொடர்ந்ததுன்னு சொல்லலாம். 1984 சட்டசபை தேர்தல்ல 73.47% அதிமுக ஆட்சி தொடர்ந்தது. 1989 சட்டசபை தேர்தல்ல 69.69% ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, திமுக வெற்றி பெற்றது. அப்ப நீங்க அந்த ரேஷியோ பார்க்கலாம் இல்லைங்களா. 1991 சட்டசபை தேர்தல்ல 63.84%, அப்போ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, அதிமுக வெற்றி பெற்றது, முதன்முறையாக ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆகுறாங்க. 1996 சட்டசபை தேர்தல்ல 66.95% ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, திமுக வெற்றி பெற்றது.
2001 சட்டசபை தேர்தல்ல 59.07% ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. அதிமுக வெற்றி பெற்றது. 2006 சட்டசபை தேர்தல்ல 70.82% ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. திமுக வெற்றி பெற்றது. 2011 சட்டசபை தேர்தல்ல 78.01% ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. அதிமுக வெற்றி பெற்றது. 2016 சட்டசபை தேர்தல்ல 74.24% அதிமுக ஆட்சி தொடர்ந்தது. 2021 சட்டசபை தேர்தல்ல 72.73% ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. திமுக வெற்றி பெற்றது. 2026 சட்டசபை தேர்தல்ல 85% பதிவாயிருக்கு. இவ்வளவுதான் விஷயங்க. பொதுவா வாக்குப்பதிவு அதிகரிக்கும் போதெல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு கருத்து வந்துட்டு எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம்தான். ஆனா ஆட்சி மீதான அதிருப்தி அலையால அதிகமானோர் வாக்களிக்க உந்தப்படுறாங்க அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு கடந்த கால தேர்தல் முடிவுகள் உணர்த்துற ஒரு செய்தி. ஆனாலும் வாக்குப்பதிவு குறைஞ்ச போது ஆட்சி மாற்றமும், வாக்குப்பதிவு உயர்ந்த போது ஆட்சி தொடர்ந்ததும் கூட நடந்திருக்கு. சோ நம்மளுக்கு சௌகரியமா என்ன இருக்கோ அது அப்பப்பத்திக்கு அந்தந்த எலெக்ஷனுக்கு நம்ம பேசிக்கிறோம். அவ்வளவுதான் மேட்டர். கடந்த 2021 தேர்தல்ல வாக்குப்பதிவு குறைஞ்ச போது அதிமுக ஆட்சி அகற்றப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. சோ அப்போ வந்துட்டு நம்ம யாரும் அதை பத்தி எல்லாம் பேசல. கடந்த முறையை விட இந்த முறை வாக்குப்பதிவு அதிகரிப்புக்கு எஸ்ஐஆர் வந்துட்டு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். வாக்கு சதவீதம் அதிகரிப்பு, எஸ்ஐஆரோட அந்த பணிகளும் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் என்பதால வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதால ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு தேர்தல்கள் ஒப்பீடு மட்டும் பார்க்கலாம். 2006 தேர்தல்ல 2001 சட்டசபை தேர்தல்ல வாக்களிச்சவங்களை விட 48 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சாங்க. 2011 தேர்தல்ல 2006 விட கூடுதலா 40 லட்சம் பேர் வாக்களிச்சாங்க. 2016 தேர்தல்ல 2011 விட கூடுதலா 64 லட்சம் பேர் வாக்களிச்சாங்க. 2021 தேர்தல்ல 2016 விட கூடுதலாக 26 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2026 சட்டசபை தேர்தல்ல 2021 விட கூடுதலாக 25 லட்சம் பேர் மட்டுமே வாக்களிச்சிருக்காங்க. போறவங்கள கிளாரிபிகேஷன். சோ எந்த கட்சிக்கு சாதகமா மிகப்பெரிய அலையும் நிகழல அப்படின்றதுதான் விஷயம். இது 4 முனை போட்டி காரணமா பல சட்டசபை தொகுதிகள்ல மிக கடுமையான போட்டி இருக்கலாம். குறைந்த வாக்கு வித்தியாசத்துல முதல் 3 இடங்கள் வேட்பாளர்கள் பிடிக்க கூடும் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கு. அவ்வளவுதான் விஷயமே. ரொம்ப சிம்பிள் இது. அதே சமயம் அந்த வாக்குப்பதிவு அந்த எண்ணிக்கை எந்த கட்சிக்கு சாதகம் அப்படின்றத இப்போதைக்கு யாருமே சொல்ல முடியாது. எந்த வாக்க விஜய் பிரிச்சிருக்காருன்றது யாருக்குமே தெரியாது. இன்கேஸ் பிரிச்சிருந்தாலும் இந்த 25 லட்சம் டிஃபரன்ஸ்ல வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுதான். புதுசா வந்திருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு அவங்களோட திறமைகளெல்லாம் சொல்லி நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு என்ன சொல்றது எமோஷனலா யாரையும் அட்டாக் பண்ணாம ஒரு பிரெயினோட ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருப்போம். இங்க வந்துட்டு எமோஷனல் மட்டும்தான் பிளே பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு எமோஷனல் கேமா தான் இருந்த மாதிரி என்னோட பார்வைக்கு தெரியுது. சோ எல்லாரையுமே வந்துட்டு எமோஷனல், ஏன்னா சின்ன குழந்தைங்க நம்ம வந்துட்டு 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க வேலைக்கு கூட போக கூடாதுன்றதுதான் சட்டமே. அப்படி இருக்கும்போது அந்த 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னுட்டுன்னு முடிவெடுக்கிற இடத்துல வந்துட்டு தள்ளப்பட்டாங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு. ஏன்னா என்ன முடிவெடுக்கணும் தெரியாத குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்துட்டு தனக்கு சாப்பிடுறதே இது பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டுன்னு தெரியாது. நிறைய இன்ஸ்டா ரீல்ஸுங்க எல்லாம் பாக்குறப்ப வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சு டே தகப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம இளைய சமுதாயத்துக்கு இளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி தரோம்ன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். ஒரு ரீல்ஸுக்கு ஒரு வியூஸ்க்காக வந்துட்டு ஒரு அப்பாவை
அந்த அளவுக்கு இது பேசுறதோ இல்ல நீ இதுக்கு இந்த சின்னத்துக்கு தான் நீ போடணும்னு சொல்லி பேசுறதும் அநாகரிகமாக தெரிகிறது. அதை தவிர அநாகரிகம்ன்றத விட வந்துட்டு ஒரு குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நிறைய இப்ப நான் போடுறப்ப வந்துட்டு சில வீடியோஸ் எல்லாம் நானே கூட எடுத்து போட்டு என்ன வளர்ப்பு இது அப்படின்றது தான் நான் கேட்டிருந்தேன் நானு. சோ நீங்க நீங்க இந்த லட்சணத்துல வளர்த்துட்டு நாளைக்கு அந்த குழந்தை தவறான பாதையில போறப்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸுமே இருக்காது. அந்த குழந்தைய தட்டி கேட்கவோ திருத்தவோ உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இருக்காது. அந்த வாய்ப்பை அந்த பையன் கொடுக்க மாட்டான், அந்த பொண்ணு கொடுக்க மாட்டா. சில பெண்கள் எல்லாம் வந்துட்டு பேசுறப்போ வந்து நிறைய ஆபாசமா பேசினாங்க. நான் மனைவியா கூட இருக்க எனக்கு தெரியல. நம்ம வந்துட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவரை இது பண்றோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம், அவ்வளவுதான் மேட்டரே தவிர இதுல வந்துட்டு நான் இன்னாருக்கு பொண்டாட்டியா இருப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இது அவுட் ஆஃப் கான்டெக்ட். எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அவர்களை பற்றி பேசவும் வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போக வேண்டாம்ன்றதுதான். சோ இதெல்லாம் ரொம்ப ஆபாசமா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சியை இப்ப தவேகா அப்படின்றப்ப அதை பத்தி நான் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறப்ப வந்துட்டு நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்றதும் எனக்கு தெரியும். ஜூலி சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த வல்கர் வேரியர்ஸ்ன்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே என் பின்னாடி இருந்தாங்க. பட் நம்ம வந்துட்டு நம்மளோட கடமை அதை நம்ம செய்தே ஆகணும்ன்றதுனால நாங்க எங்க கடமையை செய்துட்டு இருந்தோம். சோ இவ்வளவுதாங்க விஷயம். இதுல வந்துட்டு எந்த மாற்றமும் இல்ல. தயவு செய்து உங்க குழந்தைகள் இன்னொரு விஷயம், இது கேஸ் மத்திய அரசுக்கு உட்பட்டது எது, மாநில அரசுக்கு உட்பட்டது எதுன்னு இந்த காலத்துல ஒரு ஓட்டு போட வயசு இருக்கிற பசங்களுக்கு தெரியலன்றதே வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு விஷயங்க. உண்மையிலேயே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இந்த அளவுக்கு கூட ஒரு பசங்களுக்கு அறிவில்லையான்ற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு தோணுது நம்மளுக்கு. சோ ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கண்டிப்பா வந்துட்டு பசங்களுக்கு தேவை. நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஷால போட்டுட்டு மயக்க பேசுறதோ இல்ல தலைவன் உயிரின் பேசுறதோ ரசிகனுக்காக ஒரு என்ன சொல்றது, நடிகனுக்கு ரசிகையா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா மாநிலத்துக்கு என்ன பிரச்சனை, யார் எடுத்து முன்னெடுத்து செய்யணும், மத்திய அரசுக்கு உட்பட்டது என்னன்றதெல்லாம் வந்துட்டு விளக்கமா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க மேடை ஏறி பேசணும்ன்றத நான் சொல்றேன். நானு ரொம்ப ஆபாசமா இருந்தது, ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமா இருந்தது அவங்களோட விஷயங்கள் எல்லாம். இன்னும் இந்த குழந்தைங்களெல்லாம் பண்ணது, இன்னும் பீட்டா வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் புறாவை கலர் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு இதுல இழுத்து போட்டது ரொம்ப பெரிய தப்பு. அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு இட்லி பிடிக்கும், நாளைக்கு தோசை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்துட்டு அழுது வீடியோ எடுத்து போடுறாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னுட்டுன்னு. இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நான் அந்த குழந்தைய தப்பு சொல்லல, அந்த குழந்தையோட வளர்ப்பை தான் நான் தப்பு சொல்றேன் நானு. இதை வந்துட்டு ஒரு பெருமைக்காக போடுறீங்களான்றது எனக்கு தெரியல, யார் பாக்குறதுக்காக போடுறீங்கன்றது எனக்கு தெரியல. உங்களோட வளர்ப்போட லட்சணம் ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செய்து மாத்திக்கங்க. நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னாக்க விட்டுடுங்க. வளரும் குழந்தைகள், அடுத்த ஜெனரேஷன் இப்படி ஸ்பாயில் பண்ணாதீங்கன்றதுதான் ரொம்ப தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.